சாப்பாடு எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்று 25/2/2026 ஆண்டு நம்முடைய பண்ருட்டி எல்லம்புரம் பாரதியார் கல்வி மற்றும் தர்மசாபன முதியோர் அறக்கட்டளைக்கு தொடர்ந்து மாதம் அன்னதானங்கள் வழங்கி கொடுத்து கொண்டிருக்கும் சமூக அக்கறை கொண்டவர், சமூக சிந்தனை உள்ளவர், ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களும் சிறந்த எண்ணங்களும் சமூக அக்கறையும் உள்ள நல்ல மனிதர், நல்ல உள்ளம் படைத்தவர், பண்ருட்டி திருவதிகை ஊரை சார்ந்தவர், சாத்திப்பட்டு ATS பாத்திரக்கடை உரிமையாளர் மற்றும் எலக்ட்ரிக்கல் கடை உரிமையாளர், உயர்ந்த உள்ளம் படைத்த எஸ் சக்திவேலன் ஐயா அவர்களுக்கு இன்று பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய பாரதியார் கல்வி மற்றும் தர்மசாபன அறக்கட்டளையின் சார்பாக எஸ் சக்திவேலன் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று சக்திவேலன் ஐயா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு ஐயா அவர்களுக்கு இன்றையிலிருந்து கஷ்டங்கள் நீங்கப்பட வேண்டும், துன்பங்கள் நீங்கப்பட வேண்டும், நல்ல வருமானங்களை பெற வேண்டும், பெரும் செல்வங்களோடு வாழப்பட வேண்டும் என சக்திவேலன் ஐயா அவர்களை மனதார வாழ்த்தி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று இன்று எஸ் சக்திவேலன் ஐயா அவர்கள் ATS பாத்திரக்கடை சாத்திப்பட்டு மற்றும் திருவதிகை ஊரை சார்ந்தவர். ஐயா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஐயாவுடைய துணைவியார் கோமதி அம்மா அவர்களும் அவருடைய பிள்ளைகள் ஸ்னேகா, ஜனனி மற்றும் சகோதரர்கள், சகோதரிகள் அனைவரும் சேர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்கள், மதிய அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று இவர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வினை பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற வேண்டும், மகிழ்ச்சிகளை பெற வேண்டும், பெரும் செல்வங்களோடு வாழப்பட வேண்டும் என சக்திவேலன் ஐயா அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய துணைவியாரையும் சகோதர சகோதரிகளையும் மனதார வாழ்த்தி சக்திவேலன் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை பண்ருட்டி சாத்திப்பட்டு ATS பாத்திரக்கடை ஐயா அவர்கள் எஸ் சக்திவேலன் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை விஷ் ஹாப்பி பர்த்டே சக்திவேலன் ஐயா அவர்களுக்கு. உள்ள வச்சுக்கிறாங்க. சாப்பிடு. எப்போ எடுத்து பேசுறேன் சொல்லலாம்.
இந்த பக்கமும் திரும்பி சாப்பாடு வந்து உதாரணத்துல பண்ணலாம். எவ்வளவு சிரமமா இருக்கு. அந்த சாப்பாடுக்கு என்ன வாங்க